ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது லஞ்ச் பேஸ்கெட்டுக்கெலாம் இந்த மாதிரி மூடி வச்ச மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளார பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் கேனு, அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸு அந்த மாதிரி வச்சு எல்லாமே டவல் எல்லாமே வச்சு கொடுக்க முடியும். அதே சமயம் நம்மளும் இந்த சம்மருக்கு வெளியிலலாம் போகிறோம் இல்லையா, அப்போது வாட்டர் கேன் தண்ணி, மோர், இளநீ இந்த மாதிரி எல்லாமே வச்சு அதில் எடுத்துகிட்டு போக முடியும். மூடி போட்ட மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பிக்னிக் மாதிரி போகும்போது கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு நான் பின்னாடி பாருங்கள், அடியில் பின் அடிச்சிட்டேன். மேலே அந்த லாக் போடாமல் அதுக்கும் ஒயர் சேர்த்து கட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது அதுக்கு பச்சை கலரில் 2 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க, ஆரஞ்சு கலரில் 1 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒயர் கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு எடுத்து விட்டுருங்க. கொஞ்சம் 1 2 3 4 5 6 7 8 9 9 அடி நான் ஒயர் எடுத்திருக்கேன். 9 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த ஒரு ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது க்ரீன் கலர் ஒயர் நான் எத்தனை சொல்கிறேனோ அது மட்டும் அந்த மாதிரி எண்ணிக்கோங்க. 16 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு ஆரஞ்சு கலர் ஒயரு தனியாக நம்ம வேறு அளவு அது கட் பண்ணி எடுக்கணும். அதனால் பச்சை கலர் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆரஞ்சு கலர் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 அடி கட் பண்ணிக்கணும். ஆரஞ்சு கலரில் 10 அடி ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 10 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு கலரில் 10 அடியில் 8 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சே எப்பயும் போல் இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கணும். பச்சை கலரில் 16 ஒயரு, ஆரஞ்சு கலரில் 8 ஒயரு, மொத்தம் 24 ஒயர். எல்லா ஒயரையும் இந்த மாதிரி தனித்தனியாக அளவுகளோடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போடும்போதும் நான் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் அந்த க்ரீன் கலரில் தான் இப்போ அடி போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கட் பண்ணி வச்ச அந்த பச்சை கலர் ஒயர் கட் பண்ணோம்ல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 4.25 அடி கட் பண்ணி வச்ச க்ரீன் கலர் ஒயர் எடுத்து 4.25 அடி நான் விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா நீங்கள் 4.5 விட்டுக்குங்க. அப்போ ஒயர் இன்னும் கொஞ்சம் 1/4 அடி சேர்த்து கட் பண்ணிக்கணும். 4.25 வந்துட்டும் நான் விட்டுருக்கேன். நான் இப்போ போட்ட அளவு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கட்டோடு இருக்கிறத 1 2 3 3.25 அடி, இப்படி கட்டோடு இருக்கிறத 3.25 அடி மடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணதை 4.25 அடி வச்சுக்கிட்டோம். கட்டோடு இருக்கிறத 3.25 அடி வச்சுருக்கோம். அது மேலே இதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு கீழே 4.25 அளந்தது இருக்கும், அதை மேலே வைங்க. சைடில் 3.25 அளந்தது அடிப்பக்கம் இருக்கும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு இந்த மாதிரி இழுங்க, டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ மேலே 4.25 கீழே அதிகமாக இருக்கும். இப்போது மேலே 4.25 இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இல்லைனா மேலே பின்னிட்டு வரும்போது பத்தாமல் போயிடும். அந்த கீழே பின்னி இருக்கிறதுலேருந்து இப்படி அளந்துக்கோங்க. 1 2 3 4 4.25 இருக்குது. அந்த மாதிரி 4.25 இருக்குதான்னு ஒரு அந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. ஒரு டைம் போட்டிங்கன்னா அதை வச்சே போட்டுக்கலாம். சைடில் பாருங்கள், 1 பின்னாடி வச்சா 2 3 3.25 இருக்கணும். 10ல் கம்மியாக இருக்குது. அப்போது இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு 3.25 வர மாதிரி பார்த்துக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா 3.25, மேலே 4.25 இருக்கணும். கீழே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது மூடி பின்னுறதுக்காக கீழே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
இப்படியே பாருங்கள், மேலே நான் எழுதியிருக்கேன். மேலே போகிற ஒயர் 4.25, சைடில் 3.25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வலது கை பக்கம் கட்டோட இருக்கிற ஒயர் இருக்கணும். இப்போ அடுத்த க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மேலே போகிற ஒயர் அளவு சமமாக மடிக்கக்கூடாது. நம்ம சாதா குடிக்கலாம் அந்த மாதிரி மடிப்போம்ல. இப்போ வந்து மேலே போகுது பாருங்கள், அந்த ஒயர் அளவு இப்படி பிடிச்சி அளந்து, அந்த அளவு அளந்து இதை மடித்து பின்பக்கம் இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இப்போ அடியில் வச்சுக்கோங்க. சிவன்கண் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி அடியில் வச்சுக்கோங்க. அந்த அடி ஒயர் பாருங்கள், லெஃப்ட் சைடு வர மாதிரி வச்சுக்கணும். அடி ஒயர் வந்து இடது கை பக்கம் இருக்கிற மாதிரி அப்படி கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். இதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும். நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பாருங்களேன். ஒரு வளைவு வந்து அந்த மேலே வர ஒயரு மேல் பக்கம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இசட்டு மாதிரி வரணும். நான் எப்படி கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வளைஞ்சி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி வளைச்சி விடணும். இப்போது அந்த ஒயரை அப்படியே கீழே இழுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஒயர் பாருங்கள், நீட்டமாக கீழே தொங்குறத அதை சுண்டு விரலில் வச்சு அந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு அடி ஒயரை பாருங்கள் இடது கை பக்கமாக எடுத்து அந்த லூப்பில் விடணும். அந்த ஹோல்ஸில் பாருங்கள், அந்த பக்கம் நீட்டிகிட்டு இருந்துச்சுல, அந்த இசட் மாதிரி மடித்து விட்டுருந்தோமே, அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா பாருங்கள், பக்கம் பக்கமாக நாட்டு வந்துடும். அவ்வளோதான். இப்போது மேலே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மேலே பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேலே இருக்கிற ஒயரை தான் அளந்து பார்க்கணும். அந்த ஃபஸ்ட்டு டைம் போட்டோம்ல 4.25, இதுக்கு மேலே ஸ்கேல் வச்சு அளக்க வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஒயரு 4.25 இருக்கான்னு மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்த ஒயர் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச அடுத்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து இந்த மாதிரி பின்பக்கம் மடித்து வச்சுக்கணும். கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு சாதா முடிச்சு போடுங்க. பேசிக் நாட் போடுறோம். அதாவது இந்த சிவன்கண் கூடைக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாதா முடிச்சும், அடுத்தது சிவன்கண், அடுத்தது சாதா அப்படின்னு மாற்றி மாற்றி போடணும். இப்போது மேலே போகிற ஒயர் அளவு இப்போ போட்டது இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டு சரி பண்ணிக்கணும். இதே மாதிரியே இப்போ அடுத்தது சிவன்கண் போடணும். அப்போது மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கணும். சிவன்கண் இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டோம். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டோம். இப்போ இதை அடிப்பக்கம் வைக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் பிரித்து வைக்கிறேன் பாருங்கள். இதை இப்படி உள்ளார விட்டு இப்படி விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அந்த லூப்பு ஹோல்ஸ் கிடைக்கும். அந்த ஹோல்ஸில் இந்த பக்கமாக அடிப்பக்கத்து ஒயர் தான் விடணும். அடியில் தான் நம்ம அளந்து வச்சுருந்த ஒயர் இருக்கும். 4.25 அளந்தது அடிப்பக்கம் பின்பக்கம் இருக்கும். அந்த ஒயரை இந்த இடது கை பக்கமாக அந்த லூப்பில் விடுறோம். அவ்வளோதான். மேலே போகிற ஒயர் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன போடணும்? சாதா முடிச்சு போடணும். அப்போது நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக ஜோடி ஜோடியாக ஒயர் இருக்குதான்னு அந்த மாதிரி வரும். மேலே பாருங்கள், இந்த மாதிரி 8 ஒயர் போட்டாச்சு. மொத்தம் 8 போடுங்க. 8 போட்டுட்டு அடுத்தது ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலரும் அதே மாதிரி தான். மேலே போகிற ஒயர் அளவு மட்டும் அளந்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் வந்து நம்ம அதிகமாக கட் பண்ணியிருப்போம். அதையுமே நீங்கள் இந்த 4.25 தான் மேலே போகிற ஒயர் அளவு மட்டும் அளந்து பார்த்தீங்கன்னா போதும். சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கீழே இருக்கிற பச்சை ஒயரை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த கீழே லாக்குக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதே மாதிரியே ஒரு சாதாரண ஒரு சிவன்கண் நாட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு அளந்து தான் மடிச்சிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா ஒயருமே அதே மாதிரி பண்ணணும். மேலே 4.25 இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு கூட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா ஒயர் கட் பண்ணும்போதே நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் 4.25க்கு பதிலாக 4.5 அந்த மாதிரி கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஒயர் வந்து மொத்தமாக இருந்தால் நீங்கள் ஒயரை அளக்கும்போது இன்னும் ஒரு 1/2 அடி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒயர் திக்னஸை பொறுத்து இருக்குது. இதே மாதிரியே 8 ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த 8 க்ரீனு அந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. 24 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். 24ம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அந்த சைடில் பாருங்கள், நம்ம 3.25 அடி அளந்து விட்டுருந்தோம்ல, அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. அளந்து ஆரம்பித்தோம்ல அந்த ஃபஸ்ட்டில் அது. இப்போ அடுத்த லைன் போட போகிறோம். அடுத்த லைன் போடுறதுக்கு கட்டோடு இருக்கிற பச்சை கலர் ஒயர் எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் சிவன்கண் போடணும். இப்போது ஏற்கனவே சாதாவில் ஆரம்பித்ததுனால இப்போ சிவன்கண் போடுறோம். மேலே போகிற ஒயரை இந்த லெஃப்ட் சைடு மடித்து இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இப்படி கட்டை விரலை வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடக்கி உள்ளார விடணும். பாருங்கள் நான் எப்படி மடக்கி விடுறேன்னு.
இந்த மாதிரி இப்படி ஒரு மடக்கி மேலே அந்த ஒயர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளார அந்த ஹோல்ஸ்குள்ளார இதை விட்டுறணும். அவ்வளோதான். அந்த மடக்கி வச்சுருந்தோம்ல அந்த ஒயரை அதில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்தா பக்கமாக பாருங்கள் வந்துடும். இங்கே சாதாவில் ஆரம்பித்தோம்ல, அதனால் சிவன் கண்ணில் அடுத்த 2வது லைன் ஆரம்பிக்கிறோம். அடுத்து 3வது லைன் சாதாவிலையும் 4வது லைன் சிவன் கண் இப்படி மாற்றி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம சிவன் கண்ணில் ஆரம்பித்ததுனால 2வதாக சாதா முடிச்சு போடுறோம். அப்போ தான் நமக்கு அந்த கண் மாதிரி கரெக்டாக வரும். இப்போ அடுத்தது சிவன் கண்ணுக்கு எப்படி போடுறேன் பாருங்கள். இப்படி மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட்டோடு இருக்கிறத மேலே வச்சுட்டு இதை இப்படி மாதிரி ட்விஸ்ட் மாதிரி இப்படி பண்ணி வளைச்சி இதுக்குள்ளார விடணும். போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ தான் பாருங்கள், நீட்டமாக ஒரு கோடு, இப்படி சாய்வாக ஒரு கோடு உங்களுக்கு வரணும். கண் மாதிரி நீட்டமாக ஒரு கண் இருக்கிற மாதிரி இருக்கணும், சாய்வாக ஒன்று இருக்கணும். அதனால தான் இதை சிவன் கண் கூடன்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சாதா ஒரு சிவன் கண் போடணும். கேப்பு வந்து சின்னதாக இருக்கும் சிவன் கண் கூடையில். நல்லா டைட்டாக இழுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் எதுவுமே மாற்றலை, எதுவும் பண்ணலை. ஒயர் நான் எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்திருக்கு அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஒயர் பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மொத்தமாக இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. பாருங்கள், லாஸ்ட்டு வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். அந்த சைடில் இருக்கிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு லைனை அடையாளத்துக்கு இந்த பக்கமும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கமும் இதுதான் முதல் லைன் அப்படின்னு முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போது அடுத்து 3வது லைன் ஆரம்பிக்கலாம். 3வது லைனு பாருங்கள், அதே சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், சாதா சிவன் கண் போட்டுட்டோம். இப்போ சாதா போடணும், பேசிக் நாட் போடணும். ஒரு சிவன் கண்ணில் போட்டாக்கா அடுத்தது சாதாவில் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாதாவில் ஆரம்பித்தோம். அடுத்தது சிவன் கண், 3வது சாதா. சைடில் சரியாக இருக்கான்னு எப்பயும் பார்த்துக்கிட்டு தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது சிவன் கண் போடுறேன். போட உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ அடுத்தது சாதா. இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே நீங்கள் ஒரு சைடாகவே நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். நீங்கள் இந்த முடிச்சுக்கும் கீழே மேலேன்னு போடுவோம்ல, அப்படி இல்லை. நீங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கமுமாகவே போட்டுட்டு வந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது ஒரு சாதா சிவன் கண், அடுத்து ஒரு சாதா, அடுத்து சிவன் கண், இப்படி மாற்றி ஹைட்டு போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், நான் 11 லைன் மொத்தம் போட்டிருக்கேன். அந்த முடிச்சியோடு சேர்த்து 11 லைன் நமக்கு வரணும். பேஸ் வந்து 11 லைன் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த முடிச்சுக்கும் ஒரு பக்கமாகவே நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம மூடி பின்ன போகிறோம், அதனால் ஒரு பக்கமாகவே இருக்கட்டும். ஒரு கட்டு ஒயர் பாருங்கள் ஆயிடுச்சு, அதில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நான் மேலே பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் புதுசாக 2வது ரோல் ஒயர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் 2வது கட்டு ஒயர் எடுத்துட்டேன். எங்கேருந்து பாருங்கள், எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னு. இப்போ முடிச்சுக்கும் இந்த பக்கம் நம்ம போட்டிருக்கோமா பாருங்கள். இப்போ ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். இது சிவன் கண் கூடங்கிறதுனால மற்ற இடத்துலலாம் பாருங்கள் ஜோடியாக ஒயர் இருக்கும். 4 மூலையிலையும் ஒரு ஒயர் மட்டும் தனியாக இருக்கும். அந்த ஒரு ஒயருக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, மேலே போகிற ஒயர் அளவு பாருங்கள் அளந்து, அதன் பிறகு சொருகிறதுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஒத்தையாக இருக்கிற ஒயர் அளவு அளந்துக்கணும். அளந்துட்டு சிங்கிள் ஒயர் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் அளந்துட்டு சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயருக்கு ஜோடி ஒயர் நம்ம சேர்க்கணும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு 2 ஒயராக தெரியணும். அதுக்காக அந்த சொருகிறத மட்டும் ஸ்பீடாக காட்டுறேன். அப்படியே ரொம்ப தூரம் அந்த 8 நாட்டாவது சொருகிருக்கேன். அந்த க்ரீன் வரைக்கும் சொருகிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போடும்போது உருவிட்டு வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல 2 ஆகிடுச்சு. மற்ற எல்லாமே பாருங்களேன், அப்படியே பிடிச்சி பாருங்கள். இப்போ வச்சு பார்த்தோம்னா 2 ஆகிடுச்சு. அந்த இடத்துல ஒரு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் 1 தனியாக இருக்குது. எல்லாமே பக்கமாக இருக்கும். 2 ஒயராக செட்டாக இருக்கும். இந்த 1 தனியாக இருக்குது. அந்த 1 தனியாக இருக்கிறதுக்கு அந்த ஒயர் அளவு அளந்து நீங்கள் அது எந்த பக்கம் போகுதோ அதே வழியிலேயே அப்படியே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு அளந்துட்டு கட் பண்ணி சொருகிட வேண்டியது தான்.
அதையும் சொருகிறத மட்டும் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சொருகிறது தானே, வேறு ஒன்றும் இல்லை. அதை அப்படியே ஒரு 8 முடிச்சிலையாவது சொருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் சொருகியாச்சு அந்த இடத்துலையும். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஜோடியாக ஒரு இடத்துல சொருகிட்டோம். இப்போ இது 2வது இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்தது 3வது இடத்துல சொருகணும். இந்த இடத்துல பாருங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்கும் இந்த பக்கத்தில் 3வது இடம் இப்போ சொருகிறோம். அதுவும் அதே போல் தான் அளந்து சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். சொருகிறது மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். இப்போ இது மாதிரி 3 இடத்துல இப்போ சொருகிட்டோம். அதன் பிறகு இப்போ இன்னொன்று 4வது இடத்துல ஒன்று சொருகணும். 4 கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துலையும் சிங்கிளாக இருந்த ஒயருக்கு ஜோடி ஒயர் ஒன்று ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள் இப்போ இந்த இடத்துல எல்லாமே 2 தெரியும். இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒன்று தனியாக தெரியுது. இதுக்கும் அதே போலவே அளந்து அதையும் சொருகி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதிரி சொருகிட்டால் உங்களுக்கு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். அந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்துட்டு அதன் பிறகு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு சொருகுங்க. பாருங்கள் இப்போ இந்த பக்கமும் நம்ம சொருகியாச்சுனாக்கா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றிலும் பார்த்தாக்கா 2 ஜோடியாக தான் ஒயர் இருக்கும். இப்போது முடிச்சு போட்டோம்ல பாருங்கள், அந்த முடிச்சு போட்ட சைடு தான் நீங்கள் அடுத்தது கூட பின்ன ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த பக்கம் ஏணிப்படி முடிச்சு போட்டாக்கா அது பேக் சைடு வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கூட பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் இப்போ முடிச்சு போட்டிருந்தோம்ல அந்த சைடு நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம். முடிச்சு போட்டதுக்கும் இன்னொரு சைடு. இப்போ இந்த ஒயரை பாருங்கள் கொஞ்சம் பின்னுறதுக்கு எடுத்து விடுங்க. கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு 5-6 முடிச்சு போட்டுக்கணும். இது மாதிரி நான் போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ சிக்கு விழாமல் இருக்கும். இப்படி தூக்கி பிடிக்கலாம். சிக்கு விழுந்தால் இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அப்படியே அது சுற்றிட்டு அந்த சிக்கெலாம் எடுத்துக்கும். இப்போது இந்த மாதிரி பாருங்கள் க்ரீன் கலரே நான் மேலே போட ஆரம்பிக்கிறேன். எங்கேருந்து பாருங்கள் 2 ஒயராக இருக்கிறப்போ அந்த 2 வந்து பிரிச்சுட்டு 2வதாக இருக்கிற ஒயரில் போடணும். ஜோடி ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் விட்டுட்டு 2வது ஒயரில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் நார்மல் நாட் உங்களுக்கு வரும் ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு பேசிக் நாட் போடுங்க. எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் அந்த ஜோடி ஒயரில் 2வது ஒயர்லேருந்து போடணும். ஜோடியாக இருக்குல்ல அதில் 2வது ஒயர் அப்போ போட்டிங்கன்னா தான் அது சாதா போட்டுட்டு அடுத்தது சிவன் கண் வரும். உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டாக அப்போ தான் உங்களுக்கு அந்த சிவன் கண் இதுன்னு மாறி வரும். பாருங்கள் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு போடணும். ஒரு சாதா ஒரு சிவன் கண், ஒரு சாதா ஒரு சிவன் கண் போடணும். நான் எந்த பக்கம் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. அந்த முடிச்சு அடையாளத்துக்கு போட சொன்னேன்ல, அந்த முடிச்சுக்கும் இன்னொரு சைடு இந்த பக்கம் ஏற்கனவே பேஸ் வந்து ஒரு பக்கமாக போட்டிருப்போம் அடிபாகம். அது இல்லாமல் இந்த பக்கத்தில் போடுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பித்து போட்டேன்னா இந்த இடம் நம்ம ஒயர் ஜாயின் பண்ண இடம் வந்துருச்சு. பாருங்கள் அந்த முடிச்சு பாருங்கள் தெரியுது. இந்த இடத்துல ஒயர் சேர்த்துருக்கோம். ஒரு ஒயர் தனியாக அந்த இடத்துல இருந்துச்சுன்னு ஒரு ஒயர் சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ பின்னும்போது அந்த ஒரு ஒயரையும் சேர்த்து தான் பின்ன போகிறோம். அந்த ஒயரை இழுக்கும்போதும் கொஞ்சம் பார்த்து இழுங்க, அவ்வளோதான். ஏன்னா நம்ம சொருகியிருக்கோம், அதனால் அது உருவிட்டு வந்துடாமல் அந்த இடத்துல போடும்போது மட்டும் பார்த்து கொஞ்சம் கவனமாக போடுங்க. இந்த மாதிரி போடும்போதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சு எடுத்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம மேலே ஆரம்பிக்கிறதுக்கு தெரிகிறதுக்காக அந்த முடிச்சு அப்படியே இருந்துச்சு. இப்போ அந்த முடிச்சு தேவையில்லை, எடுத்து விட்டுறணும். எந்த இடத்துலையும் இங்கே ஒரு குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். ஒரு சாதா ஒரு சிவன்கண், ஒரு சாதா சிவன்கண், அந்த மாதிரியே வரிசையாக போட போகிறோம். அந்த இடத்துல வரும்போதும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன நாட் போட்டிருந்தீங்க, சாதா முடிச்சு போட்டிருந்தா இப்போ சிவன்கண் முடிச்சு போடுறோம், அவ்வளோதான். பாருங்கள் இப்படி தெரியும். அடுத்த லைன் வரும்போது உங்களுக்கு அப்படியே மேலே செட்டாக கரெக்டாக வந்துடும். அடுத்து ஒரு சாதா, அடுத்து ஒரு சிவன்கண், இந்த மாதிரி மாற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இதே மாதிரியே தான் நீங்கள் 4 கார்னர்லேயும் நீங்கள் போடணும். அந்த பக்கம் அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சையும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கல்ல அது வரைக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள் இந்த இடத்துல இப்படி வந்துடும். இப்போ வந்து விலகி இருக்கிற மாதிரி இப்படி தெரியும். அப்புறம் மேலே பின்னும்போது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம சொருகியிருக்கோம்ல அந்த ஒயரையும் சேர்த்து போடணும் தனித்தனியாக.
சுற்றிலும் இப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. நான் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த பக்கமும் நம்ம அடையாளத்துக்கு போட்டிருந்த முடிச்சியை எடுத்து விட்டுடலாம். இப்போது இது வரைக்கும் போடுங்க, அந்த ஒயரை வரைக்கும். இப்போ பாருங்கள், சுற்றிலும் இங்கே ஆரம்பித்து அப்படியே சுற்றிலும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்ததை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. அதற்கு கீழ் லைனில் சொருகணும். அந்த போட்டிருந்ததுலையே சொருகுனா பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் அதுக்கு கீழே இருக்கல அந்த லைன்லேருந்து எந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ சொருகிறதுக்கு அந்த மாதிரி கீழே எங்கே வேணாலும் நீங்கள் சொருகிக்கலாம் நீட்டமாக. ஆனால் கீழே ஒரு 5-6 முடிச்சுக்கும் அப்புறமாவது சொருகுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்பயுமே சொருகிறது ஒரு 5 லைனாவது சொருகுங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். நான் அப்படியே சொருகி விட்டுட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் பாருங்கள், ரன்னிங் ஒயரு, அதை இப்படி மடக்கி பாருங்கள், லூப் மாதிரி இப்படி மடித்து அதை அப்படியே உள்பக்கம் வச்சுக்கோங்க. உள்பக்கம் வச்சுக்கிட்டு ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விட்டு மறுபடியும் கீழேருந்து மேலே இழுக்கணும். இப்போ பின்பக்கம் மடித்து வச்சுருந்ததை அந்த லூப்புக்குள்ளார விட்டுட்டேன். மேலே போகிற ஒயரை ஜஸ்ட் அப்படியே முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது நாட் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாக வந்துருச்சு. கட்டோடு இருக்கிறத உள்பக்கம் அப்படி இழுத்திங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். அதன் பிறகு அப்படியே மடக்கி எடுத்துகிட்டு வந்து 2வது லைன் போட ஆரம்பிங்க. சாதா முடிச்சு பாருங்கள். அடுத்தது அதை அப்படியே மடக்கி கொண்டு வந்தீங்கன்னா சைடாக மேலே அது பக்கத்தில் எந்த ஒயர் இருக்கோ அந்த இடத்துல அந்த சாதா ஒயர் நாட்டு வந்துடும். சாதா நாட்டு ஒரு சிவன் கண் அப்படின்னு அடுத்தடுத்து அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், அந்த கண் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. நீட்டமாக இருக்குது. அடுத்தது இப்படி சாய்வாக வருது. அப்படி வந்தால் உங்களுக்கு கரெக்டு. ஒன்று சாய்வாகவும் ஒன்று நீட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே சாய்வாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது அப்படியே சுற்றிலும் நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ பாருங்கள், 2வது லைனும் ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன். செகண்ட் ரோ போட்டாச்சு. அதையும் திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு ஒரு டைம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கட்டோடு இருக்கிறத மடக்கி பின்பக்கம் வச்சுக்கணும். இதுதான் கட்டோடு இருக்கிற ஒயர். அதை மடக்கி இப்படி உள்பக்கம் வச்சுக்கோங்க. ஆரம்பித்த இடத்த லூஸ் பண்ணுங்கள். 2வது லைன் ஆரம்பித்தோம்ல, அது மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு பின்பக்கத்தை இப்படி மேலே இழுத்தா லூஸ் ஆகிடும். அந்த கேப்புக்குள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்த லூப்பை விடுங்க. லூப் மாதிரி இருக்கும், அதை வில்லார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் லூப்பில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இது கட்டோடு இருக்கிற ஒயர் பாருங்கள் உள்பக்கம், அதனால தான் பின்பக்கம் மடக்கி வச்சுருக்குறோம். இப்போ இதை பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாகிடும். இப்போ இப்படியே இழுத்து அப்படியே சைடில் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து 3வது லைன் ஆரம்பிக்கிறோம். அப்படியே மடக்கி அதை மேலே கொண்டு வரணும். அது மட்டும் அப்படி மடங்கி வர மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரியே சாதா சிவன்கண் சாதா சிவன்கண்ணு போட்டுகிட்டே வாங்க ஒரு லைனும். நான் ஒரு 9 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு அப்படி போட்டு அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. நான் 9 லைன் போட்டுட்டேன். அதாவது பாருங்கள், ஆரம்பித்ததுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 லைன் போட்டிருக்கேன். 9 லைன் போட்டுட்டு இப்போ மடக்கி ஏணிப்படி முடிச்சு போடுறோம். ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது ஆரஞ்சு கலர் ஒயர் போட போகிறோம். அது எப்படி க்ரீன் கலர் மாற்றுறது அப்படின்னு சொல்கிறேன். ஆரஞ்சு கலர் போடுறதுக்கு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்றத காமிக்கலாம். இப்போ இதே மாதிரி எப்பயும் போல் ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சுங்க. 9 லைன் போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, மடக்கி இப்படி பாருங்கள், மேலே கொண்டுட்டு வராமல் அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அந்த ஒயரை அப்படியே சொருகி விட்டுருங்க. நான் அந்த ஏணிப்படி முடிச்சுலாம் வந்துச்சுல அந்த லைனில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுடுறேன். நீங்கள் அப்படியே கீழே கூட ஜிக்ஸாக்காக சொருகணும். கீழே சொருகிறதா இருந்தால் சிவன்கண்ணுக்கு வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம், இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் மாதிரி வளைச்சி கொடுத்து சொருகிறதா இருக்கும். இப்போ அவ்வளோதான். க்ரீன் கலர் நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது ஆரஞ்சு கலர் போட போகிறோம். அப்போ க்ரீன் கலர் நம்ம எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் தான் ஆரஞ்சு கலரும் போட போகிறோம்.
எங்கேருந்து வேணாலும் நீங்கள் போடலாம். நான் அந்த ஆரஞ்சு கலர்லேயே தெரியட்டும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துலேருந்து போடுறேன். நீங்கள் அந்த க்ரீன் முடிஞ்ச இடத்துலேருந்து கூட போடலாம். ஆனால் ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயரை தான் பிரித்து போடணும். எந்த ஒயர் ஜோடியாக இருக்கோ அந்த ஜோடியாக இருக்கிறதுல 2வது ஒயர்னால் சாதா முடிச்சு வரும். சாதா போட்டுட்டு அடுத்தது சிவன் கண் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இதுவும் ஒரு 8 லைன் போடுங்க. நம்ம 8 ஆரஞ்சு கலர் ஒயர் கட் பண்ணோம்ல, அதனால் ஒரு 8 லைன் போடுங்க. ஆரஞ்சு கலரு ஏணிப்படி முடிச்சு போட்டு கீழே போட்டப்போ எப்படி இந்த ஒயர் சொருகணும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு எப்படின்னா இந்த மாதிரி சொருகி விட்டுறணும். சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அப்படியே கீழே நான் சொருகிறேன். இதை அந்த ஆரஞ்சு லைன்லேயே சொருகிட்டாக்க உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். அதற்காக அப்படியே சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் அப்படியே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. அதன் பிறகு அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட வேண்டியது தான். ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் மீதி 8 லைன் போடுங்க ஆரஞ்சு கலரில். பாருங்கள், கொஞ்சம் தூரம் சொருகிட்டு அதை கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ அப்படியே சுற்றிலும் 8 லைன் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு அடுத்தது க்ரீன் போடணும். இப்போ பாருங்கள், இது 8 லைன் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 8 லைன் போட்டிருக்கேன். 8 லைன் போட்டு அப்போ அந்த க்ரீன் கலரை எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு தனியாக எடுத்துட்டோம்ல, அதே மாதிரியே ஆரஞ்சு எடுத்துட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை சொருகி விட்டுட்டு அடுத்தது க்ரீன் பாருங்கள் ஆரம்பிச்சிட்டேன் நான். மேலே வந்து க்ரீன் கலரில் மறுபடியும் 9 லைன் போடணும். கீழே போட்டோம்ல அதே போல் தான். இப்போது க்ரீனும் பாருங்கள் போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி சொருகணும். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடுறேன். ஒயரும் நமக்கு ஒயர் ஒரு பக்கம் சின்னதாக வந்திருக்கும். இதை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி சொருகி விட்டுருங்க. கட்டோடு இருக்கிறத எடுத்துட்டு அதை சொருகி விட்டுறலாம். பாருங்கள், ஒரு பக்கம் ஒயர் அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் பாருங்கள் சின்னதாகிடுச்சு ஒயர் நமக்கு. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஆரஞ்சு ஒயர் இருக்குல்ல, ஆரஞ்சு ஒயருக்கும் இந்த பக்கம் 9 க்ரீன் ஒயர் எடுத்து அளந்துக்கோங்க. அந்த 9வது ஒயர்லேருந்து போடுங்க. அதாவது சென்டரில் வருதில்ல ஆரஞ்சு கலர் ஒயர், அதுக்கும் இந்தாண்ட க்ரீன் கலர் ஒயர் 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு 9ன்னு அளந்து எண்ணிக்கோங்க. அந்த 9வது ஒயர்லேருந்து போடுங்க. அது வந்து எந்த முடிச்சில் சிவன் கண்ணில் ஆரம்பிக்குதா சாதாவில் ஆரம்பிக்குதான்னு பார்த்து அது மாதிரி போடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம 8 ஒயர் தானே கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு 8 ஒயர் இது பண்ணினேன். ஆனால் நீங்கள் 9 எடுத்துக்கோங்க. 9 ஒயர் க்ரீன் வந்து 9 வரணும். இந்த பக்கம் ஆரஞ்சுக்கும் இந்த பக்கம் 9, அந்த பக்கம் 9 க்ரீன் வர மாதிரி தனியாக ஒரு லைன் பிட்டாக போட்டாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், தனியாக சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு பிட்டாக ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு சொருகணும். அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம சொருகும்போது பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தனியாக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன், ஒரு பக்கம் மட்டும் போட்டிருக்கேன். 24 க்ரீன் மட்டும் 9 வரும், ஆரஞ்சு வந்து 8 இருக்கும். தனியாக ஒரு லைன் மட்டும் அந்த மட்டும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போடலை, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக 4 பக்கமும் போடலை, ஒரு பக்கம் மட்டும்தான் போட்டிருக்கேன். மொத்தம் 26 நாட்டு வரும். ஃபஸ்ட் அந்த ஒன்று மட்டும் அந்த சைடில் சொருகிற அளவுக்கு விட்டதை ஃபஸ்ட்டு இந்த சைடும் அந்த சைடும் சொருகிட்டு, ஏன்னா இந்த லைன் உள்ளார மடங்கி போக போகுது, அதனால் இந்த பக்கமும் லாஸ்ட்லேயும் பாருங்கள் விட்டுருக்கோம் சொருகிற அளவுக்கு. அந்த ஒயரையும் அப்படியே சொருகி விட்டுருங்க.
அதை சொருகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒரு லைனை மேலே ஒரு போட்டோம்ல தனியாக பாருங்கள், தனியாக போட்டதுலேருந்து 1 2 3 தனியாக போட்டதுலேருந்து மேலேருந்து 1 2 3 அதை மட்டும் சொருகிறோம். மீதி அடிபாகத்து சைடு உள்ளதை அடிபாகம் அப்படியே இருக்கட்டும். மூணு சைடும் அப்படியே இருக்கட்டும். ஒரு சைடு மட்டும் சொருகிறோம். ஃபஸ்ட்டு 1 2 3ன்னு 3வது இதில் சொருகுங்க. எப்பயும் சொருகுவோம் இல்லையா, அதே மாதிரி 3வதில் சொருகிட்டு அதன் பிறகு கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருக்குங்க. ஒயர் வந்து அந்த 4 கால் விட்டுருந்தேன்ல, அது ரொம்ப சின்னதாகிடுச்சு. இது பாருங்கள், அந்த இடம் தான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஒரு ஒயர், அந்த இடம் மட்டும் ஒயர் திக்னஸை பொறுத்து நீங்கள் 4.5 கூட விட்டுக்கோங்க. இப்போ அந்த ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள் சொருகிட்டேன். இப்போ மீதி 3 பக்கம் இருக்குது. 3 பக்கத்தில் நீங்கள் எண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சு இந்த பக்கத்தில் பாருங்கள் 9வது முடிச்சு போட்டு அடையாளத்துக்கு வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 9 வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த பக்கமும் 9வது இது, இந்த பக்கமும் 9வது இது முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 வந்துடும். அந்த பக்கமும் நம்ம 9 பிரித்து எடுத்துட்டோம். அப்போது 4 ஒயரு வந்து சொருகணும்ல, அந்த 4 ஒயருக்கு. அதனால தான் அந்த பக்கம் 9 இந்த பக்கம் 9 எடுத்துக்க சொல்லியிருக்கேன். இப்போது பேஸ் வந்து 11 லைன் போட்டோம்ல, அந்த 11 லைன் மட்டும் இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு ஒயர் பாருங்கள் விட்டு அதை அப்படியே தனித்தனியாக நம்ம போட போகிறோம். 11 மட்டும் போட்டுட்டு திரும்பவும் சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 5 லைன் போடுங்க. பாருங்கள், இப்படி பிட்டாக 5 லைன் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருக்குல்ல, மேலே போகிறது சைடில் போகிறது, அந்த கார்னர் முடிச்சில் உள்ளதை ஃபஸ்ட்டு சொருகிடணும். அதன் பிறகு மீதி எல்லாமே சொருகணும். ஏன்னா அந்த லைன் அப்புறம் மடங்கிடும். ஒரு லைன் கூட மடங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி சொருகிறனோ இந்த எட்ஜில் உள்ள லைனும் அந்த எண்டில் உள்ள லைனு அதை மட்டும் ஃபஸ்ட்டு சைடில் உள்ள ஒயரை இப்படி சொருகிடுங்க. சைடில் போகிறத இந்த பக்கம் சைட்லேயும், ரைட்டில் போகிறத லெஃப்ட்டு பார்த்து, லெஃப்ட்டில் போகிறத ரைட்டில் பார்த்து சொருக்குங்க. அந்த மேல் நுனி லைன் மட்டும் சொருகிடுங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த சைடும் பாருங்கள், அந்த ஃபஸ்ட் லைனில் உள்ளதை இந்த பக்கம் பார்த்து சொருகிறேன். மடங்கெல்லாம் கூடாது. 2வது லைனில் அப்படியே சைடில் அந்த போட்டதுலேயே சொருகுனா பிரிஞ்சிரும். அதனால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அடுத்த லைனில் சொருகணும், அடுத்த நாட்டில் சொருகணும். ஃபஸ்ட்டு சைடில் போகிறத சொருகிட்டேன். அதன் பிறகு மேலே போகுதில்ல, அந்த 2வது லைனில் சொருக்குங்க. இழுத்து மடக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட்டு அதுக்கு கீழே 2வது நாட்டில் சொருகிட்டு நீட்டமாக அப்படியே சொருகி விட்டுறணும். அதே மாதிரி இந்த மூலையில் கார்னர்லேயும் சொருகிடணும். அதன் பிறகு வரிசையாக எல்லாத்தையும் நீங்கள் சொருகிட்டே வரலாம். மேலே போகிறத கீழேயும், சைடில் போகிற ஒயர்களை சைடாகவும் சொருகி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு சொருகி விட்டுருங்க எல்லாத்தையும். இதே மாதிரி நீங்கள் சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். அந்த சைடும் அதே மாதிரி 11 போட்டுருங்க. 11 நாட் மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டு போட்டுருங்க. பாருங்கள், அந்த பக்கமும் போட்டாச்சு. 2 சைடும் நான் போட்டு சொருகிட்டேன். இப்போ இந்த சைடில் பாருங்கள் 9வது நாட் இருக்கும். நமக்கு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அந்த மட்டும் அப்படியே நம்ம இப்போ ஆரஞ்சு ஒயர் வச்சு ஆரம்பித்து பின்ன போகிறோம், மூடி பின்ன போகிறோம். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு எதில் அது ஆரம்பிக்குது அப்படின்னு பாருங்கள். சாதாவில் ஆரம்பித்தா சாதாவிலையும், சிவன் கண்ணில் ஆரம்பித்தா சிவன் கண்ணிலையும் மாற்றி மாற்றி போடுங்க. சாதாவில் போட்டுட்டு அடுத்தது சிவன்கண், அடுத்து சாதா, அடுத்து சிவன்கண், இப்படி மாற்றி மாற்றி அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கோம், இந்த பக்கம் 9 ஒயருக்கு முடிச்சு போட்டிருப்போம், அது வரைக்கும் போட்டுட்டு சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த போட்டோம்ல இதே மாதிரியே இந்த பக்கமும் போடணும். நீங்கள் மொத்தம் 11 லைன் போட்டுட்டு கீழே பேஸ் வந்து 11 போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே 11 போடணும். ஃபஸ்ட்டு 11 லைன் போட்டுருங்க. போட்டுட்டு அதன் பிறகு 12வது லைனில் 1 குறைக்கணும், 13வது லைனில் 2 குறைக்கணும். அந்த மாதிரி மொத்தம் 13 போட்டிங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள்,
11 போட்டுட்டேன். சிவன் கன்று ஃபுல்லாக போட்டிருக்கேன். 11 அந்த முடிச்சு போட்டிருந்தோம்ல, இந்த பக்கம் 9 க்ரீனு, அந்த பக்கம் 9 க்ரீன் ஒயர் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக போட்டிருந்தேன். பாருங்கள், 11 ஃபுல்லாக போட்டுட்டேன். அடுத்த லைன் வந்து 1 குறைச்சிருக்கேன். 12வது லைனில் 1 குறைச்சிருக்கேன். 13வது லைனில் இன்னொன்று 2 குறைச்சிட்டேன். சாய்வாக வர மாதிரி 2 பாருங்கள், கையை வச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி அதன் பிறகு இந்த ஆரஞ்சு ஒயர் மட்டும் நம்ம 10 அடியாக கட் பண்ணியிருந்தோம் தெரியுங்களா, அதனால் அது ஒரு அடி சேர்த்துருக்கும்ல, அதுக்கு இந்த ஆரஞ்சுக்கு தனியாக போட்டிருக்கேன். க்ரீனெல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு ஆரஞ்சு மட்டும் அதன் பிறகு நான் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு 8 லைன் அந்த மாதிரி போட்டிருக்கேன். 8 லைன் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒன்று குறைச்சிருக்கேன். ஒரு முடிச்சு குறைச்சிருக்கேன். இதையும் அந்த சைடில் க்ரீன் சொருக சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு சொருகிடணும். அந்த சாய்வாக இருக்குது பாருங்கள், அந்த 3 எட்ஜஸ்லையும் உள்ள லைனுகளை நான் சொருகிற மாதிரி ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. அதன் பிறகு இது பாருங்கள், இதையும் அதே மாதிரி கீழே அப்படியே 2வது நாட்டில் சொருகுங்க. இது மடக்கிலாம் சொருகக்கூடாது, அப்படியே 2வது லைனில் அப்படியே சொருகுங்க. நீட்டமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் அந்த மூடிக்கும் கீழே போக வேண்டாம். அந்த ஆரஞ்சு கலரில் வச்சு பின்னிட்டு வந்தோம்ல, அந்த மூடிக்கும் கீழே வரைக்கும் சொருகக்கூடாது. அந்த மூடி வரைக்கும் சொருகுனா போதும். அது வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். நான் ஒயர் வந்து இந்த மாதிரி சொருகிறதுக்காக தான் கொஞ்சம் நல்லா பாருங்கள், சொருகிட்டால் மேலே மூடி வந்து அப்படியே மடங்கி நல்லாயிருக்கும். அதன் பிறகு இந்த சைடு ஒயரை பார்த்திங்கன்னா, இந்த சைடில் பாருங்கள் அப்படியே சைடாக சொருகணும். நான் இப்போ ஆரஞ்சு சொருகிறேன்ல, அது மாதிரி இதே மாதிரி தான் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் இருக்க அந்த 3ஐயும் சாய்வாக இருக்கிறது எல்லாத்தையும் சொருகிடுங்க. அதன் பிறகு மீதி எல்லா ஒயரையும் சொருகுனிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணாமல் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருந்து பாதி சொருகிக்கோங்க. இதே போல் தான் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பக்கம் உள்ளது, இந்த பக்கம் மேலே உள்ளது கீழே சொருகிட்டோம். அப்போது சைடில் போகிற ஒயரை இந்த பக்கமாக சொருகணும். இதே போல் சுற்றிலும் சொருகுங்க. சொருகிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி சொருகிட்டேன். ஒன்றும் இல்லை பாருங்கள், நான் காமிச்சேன்ல அதே போல் இந்த இடத்துலையும் அந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒரு முடிச்சு குறைச்சிருக்கேன் ஆரஞ்சு கலரு. அந்த ஆரஞ்சு கலரையும் அதே மாதிரி அந்த பேஸ் போட்டப்போ அந்த பேஸ் பக்கம் அந்த க்ரீன் சொருகணும்ல, அதே மாதிரி தான் அப்படியே ஒயர்களை கொஞ்சம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு அந்த லாக்கு கைப்பிடி மாதிரி கூட நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். நான் இதில் மேக்னெட்டிக் பட்டன் வைக்கிறதுனால இந்த மாதிரி பாருங்கள், அமேசானில் தான் நான் இது வாங்கினேன். நான் இது வைக்கிறதுக்காக தான் இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து சேர்த்து அந்த மாதிரி 10 அடியாக கட் பண்ணினேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் 9 அடி க்ரீன் வெட்டினோம்ல, அந்த மாதிரியே வெட்டி கூட நீங்கள் போடலாம், கட் பண்ணி கூட போடலாம். நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இப்படி வரட்டும் அப்படின்றதுனால அந்த ஒயர் சேர்த்து விடுனேன். நீங்கள் இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி லஞ்ச் பேக்குக்கெல்லாம் அந்த லாக்கு மாதிரி சின்னதாக கைப்பிடி போட்டிருப்போம், பூ வச்சு லாக் போடுறது, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் கிடைச்சாக்கா இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து கையிலலாம் அமுத்தி விடுறதுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதனால் நான் இந்த மாதிரி சிசர் வச்சு இதுங்கிறேன். நீங்கள் சிசர் வச்சு பார்த்து போட்டிருக்கிறத கட் பண்ணிடாதீங்க. இப்போ கரெக்டாக அதுக்கு நேராக எத்தனாவது இடத்துல நம்ம வச்சுருக்கிறோமோ கரெக்டாக அந்த மேக்னெட்டிக் வந்து லாக் கரெக்டாக வைக்கணும். கீழே வைக்கிறது வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி வச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த இடம் மேலே நம்ம வச்சுருக்கிறதும் இதுவும் கரெக்டாக அந்த இடத்துல அமுங்குதா ஒட்டுதான்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே அமுத்தி விட வேண்டியதான். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் மேக்னெட்டிக் பட்டன் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஹேண்ட்பேக்குக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டால் வரும். இது இந்த இடத்துல இப்படி வச்சாக்கா இந்த மாதிரி பிடிச்சிக்கும். இப்போ இதுக்கு வந்து மேலே அந்த பட்டன் மாதிரி தெரியுதுல, பின் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல ஒரு பூ சொருகிட்டேன். இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ சொல்லி கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள்.
சின்ன சின்ன ஒயர்களை வச்சு ரோஸ் மாதிரி போடுறது எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் அந்த பின்னு வந்து மேலே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வெள்ளை கலர் வச்சா நல்லா பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளார அப்படியே சொருகி விட்டுற வேண்டியது தான். நல்லா சுற்றி கட்டிட்டு ஒரு டைமு நல்லா அப்படி 2 டைம் உள்ளார விட்டு விட்டு இழுத்து அதன் பிறகு அப்படியே சொருகி விட்டுட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அப்படியே சொருகிட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான். அது வந்து ஒரு அழகாக தெரியும் நமக்கு கூடைப்பைக்கு. பாருங்கள், கூடைப்பை நல்லா பாக்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு அந்த ஒயர் 4 அடியில் உள் ஒயர் கொடுத்துட்டு மேலே வந்து 10 அடியில் நான் மேல் ஒயர் 2 ஒயர் வச்சு கைப்பிடி போட்டிருக்கேன். உள்ளார 4 அடியில் 7 ஒயர் கொடுத்துருக்கேன். மேலே 10 அடியில் நான் 2 ஒயர் ஆரஞ்சு கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று வச்சு அந்த உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின் அடிச்சிட்டேன். அதுக்கும் நான் இந்த மாதிரி பூ வச்சுருக்கேன், அழகாக இருக்கட்டும்ன்ட்டு. நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான கைப்பிடிகள் போட்டிருக்கோம். அந்த கைப்பிடியும் போட்டு பாருங்கள். சின்ன அந்த லாக்கு மேக்னெட்டிக் பட்டன் இல்லைன்னா லாக்கு வச்சு அந்த பூவை எப்படி போடுறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்டு காமிச்சிருக்கேன். போட்டு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து